தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தேர்தல் ஆணையம் சார்பில் செய்யப்பட்டிருக்கும் விரிவான ஏற்பாடுகள், முதல் நாளில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கும் வேட்பாளர்கள் என்று பல்வேறு விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். சென்னையில் இருந்து ஸ்டாலின், கோவையில் இருந்து மார்டின், திருச்சியில் இருந்து லெனின் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடமிருந்து முதலில் தொடங்கலாம். ஸ்டாலின், இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள், அதே போல இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கும் வேட்பாளர்கள் பற்றிய தகவல்களையும் சொல்லுங்கள். கணேஷ், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மே 16ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வருகின்ற 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 30ஆம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனையும், மே 2ஆம் தேதி வேட்புமனுவை வாபஸ் வாங்கும் தேதியாக அறிவிக்கப்பட்டது. அன்றைய தினமே மே 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இன்றைய தினத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு விதமான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. குறிப்பாக 234 தொகுதிகளிலும் 2 இடங்களில் வேட்புமனுவை வேட்பாளர்கள் தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடு இந்த முறை புதியதாக செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திலும், தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் அலுவலகத்திலும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை முதன்முறையாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகமானது குறிப்பிட்ட அந்த தொகுதிகளுக்குள்ளே இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. அதன் பிறகு வேட்பாளர்களை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு உடனடியாக அவர்கள் சொத்து விவரம் அடங்கிய அந்த பிராமண பத்திரத்தை வேட்புமனுடன் சேர்த்து தாக்கல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளையும் தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. குறிப்பாக 100 மீட்டருக்குள் 3 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகம் உள்ள 100 மீட்டர் அலுவலகத்துக்கு மட்டுமே அந்த 3 வாகனங்கள் அனுமதிக்கப்படும். அதே போல அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியின் அலுவலகத்திற்குள் வேட்பாளருடன் சேர்த்து 5 பேர் மட்டுமே செல்வதற்கான கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது. இந்த முறை புதிய ஒன்றாக தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து முடித்த பிறகு ஒரு உறுதிமொழியை எடுக்கலாம். அதாவது இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு எக்காரணம் கொண்டும் பணம் கொடுத்து தான் வாக்கை பெற மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியை எடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அனைத்து வேட்பாளர்களுக்கும் வேண்டுகோள் எடுத்தது. இது கட்டாயம் இல்லை என்றாலும் அனைத்து வேட்பாளர்களும் எடுக்குமாறு இந்த வேண்டுகோளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. கணேஷ், ஸ்டாலின், நீங்க இணைப்பிலே இருங்க. தேர்தல் ஆணையம் செய்துள்ள விரிவான விவரங்களை சொன்னீங்க. தொடர்ந்து செய்தியாளர் மார்டினிடம் பேசலாம். மார்டின், ஸ்டாலின் சென்னையில இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து சொன்னாரு. கோவையில வேட்புமனு தாக்கல் இன்னைக்கு முதல் நாள். எந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள்லாம் வர இருக்காங்க? அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோவை மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கின்றன. கோவை மாநகராட்சி பகுதிகளுக்குள் 6 தொகுதிகள் வருகிறது. அதே போல தேர்தல் ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பின்படி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளான மேட்டுப்பாளையம், வால்பாறை, பொள்ளாச்சி போன்ற தொகுதிகளில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் அவர்தான் தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடமே சென்று அவர்கள் மனுவை தாக்கல் செய்யலாம். அதே போல கோவை மாநகராட்சி பகுதியிலே கோவை மாநகராட்சி அலுவலகம், அதே போல கிழக்கு மண்டல அலுவலகம், மேற்கு மண்டல அலுவலகத்தில், அதே போல வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்திலும் அங்கே சென்று அந்தந்த தொகுதியிலே இருக்கக்கூடிய போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். காலை 11 மணிக்கு வேட்புமனு தொடங்க இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்டாலின் குறிப்பிட்டது போலவே இங்கேயும் அதே நன்னடத்தை விதிகள் இங்கே அமல்படுத்தப்பட்டுள்ளன. அந்தந்த எங்கெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறதோ அங்கே பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆங்காங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையோர கடைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதிகள் முழுவதுமாக காவல்துறை தங்கள் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள். மேலும் இன்று கோவையை பொறுத்தவரையிலே கோவையிலே இன்று சுயேட்சைகள் யாரும் இதுவரை மனு தாக்கல் செய்ய வருவதாக தகவல் இல்லை. அதே போல அதிமுக, திமுக ஆகிய கட்சிகள் நல்ல நாளை பொறுத்துதான் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவே அந்தந்த கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே கோவை மாவட்டத்தில் கவுண்டம்பாளையம் தொகுதி மற்றும் சிங்கநல்லூர் தொகுதியிலே பிற்பகல் 12:30 மணிக்கு மேல் அவர்கள் தங்கள் வேட்புமனுக்களை பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் தாக்கல் செய்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, மார்டின் இணைப்பில் இருங்கள். திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் லெனினும் தற்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லெனின், திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்க இருக்கக்கூடிய தொகுதிகளில் நட்சத்திர வேட்பாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு வேட்புமனு தாக்கல்ல யாரெல்லாம் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள், சொல்லுங்கள். கணேஷ், அதாவது குறிப்பா மார்டின் சொன்னது போல திராவிட கட்சிகள், அது மட்டுமல்லாமல் மற்ற பெரிய அரசியல் கட்சிகள் குறிப்பாக நல்ல நாட்களை பார்த்து அதன் அடிப்படையில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நடைமுறை என்பது திருச்சியிலும் தொடருது. அது மட்டும் இல்லாம வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அன்றைய தினமே தங்களுடைய வெற்றியினுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில்
அந்த 100 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் வாக்கு அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த 100 மீட்டருக்கு அப்பால் தங்களுடைய கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் திரட்டி தங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் பேரணியாக வந்து ஊர்வலமாக வந்து 5 நபர்கள் மட்டுமே உள்ளே சென்று இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்யக்கூடியதும் நடைமுறையில் இருக்கு. குறிப்பாக இன்றைக்கு எந்த முக்கியமான அரசியல் கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செய்யப்போவதாக தெரியவில்லை. குறிப்பாக திருச்சியில் 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. திருச்சி கிழக்கு, மேற்கு, திருவரம்பூர், ஸ்ரீரங்கம், மண்ணச்சநல்லூர், துறையூர் இப்படி உள்ளிட்ட 9 தொகுதிகளிலையும் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. குறிப்பாக சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டும் யாரேனும் முன் வந்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக தான் நாம் நின்றுகிட்டு இருக்கோம். இந்த பகுதியை பொறுத்துள்ள அதாவது வேட்புமனு தாக்கல் செய்வது, தேர்தலில் போட்டியிடுவது, வெற்றி பெறுவது என்கின்ற நோக்கத்தை தாண்டி இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற அந்த அறிவிப்பையும் கொடுத்து தான் அந்த வேட்புமனு வந்து இந்த பொதுமக்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க. அந்த அடிப்படையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் வேண்டும் என்ற கோரிக்கையோடு, அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும். அதே போல அரசு ஊழியர்களும் அந்த தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தான் இந்த தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிற ரெண்டையும் ஒன்றாக மாற்ற வேண்டும். ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை பொறுத்தவரை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறது. அதை மாற்றியமைக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கும் இந்த அரசியல் தலைவர்களை போன்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு ராஜேந்திரன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்வதாக இருக்கு. கணேஷ், லெனி, நீங்க இணைப்புல இருங்க. தொடர்ந்து செய்தியாளர் ஹரி இணைப்புல இருக்கிற, அவரிடம் பேசலாம். ஹரி, இப்போ திருச்சியும் கோவையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து நல்ல நாள் பார்த்துதான் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய சில கட்சியை சேர்ந்தவர்கள் முனைப்போடு இருக்கிறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில மதுரை மாவட்டத்துல என்ன மாதிரியான நிலைமை இருக்கு? எத்தனை தொகுதிகளுக்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க? மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கும் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. மதுரை மாநகரத்தை பொறுத்தளவுக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளும் புறநகர் பகுதிகளுக்கு 4 சட்டமன்ற தொகுதிகளும் என பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு அதை மனு தாக்கல் செய்யும் இடமாக தேர்தல் நடத்த அலுவலருக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர மாநகராட்சி அலுவலகங்கள் ஆங்காங்கே மேற்கு மண்டலம் மற்றும் தெற்கு மண்டலம் என கிழக்கு மண்டலம் என்ற உள்ளிட்ட இடங்களில் அந்த தொகுதிகளுக்கான மண்டல அலுவலகங்கள்ல அந்த தேர்தல் நடத்தும் அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர உசிலம்பட்டி, திருமங்கலம், மேலூர் உள்ளிட்ட இடங்கள்ல அங்கே சோழவந்தான் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் நடத்த அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வேட்புமனு வாங்கலாம், அதாவது மனுக்கள் வாங்கி அங்கே இன்றையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளிலுமே இன்று முதல் வந்து தேர்தல் நடத்தும் அந்த அலுவலகத்திலேயே மனுக்கள் நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம், அதாவது தேர்தல் மனுக்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மனுக்களை அதாவது முடித்துவிட்டு செலுத்தும் பொழுது பொது தொகுதிக்கு 10,000 ரூபாய் டெபாசிட்டும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாய் டெபாசிட்டும் அனுப்ப வேண்டும். அதாவது வேட்பாளருடைய சேர்த்து 5 பேருக்கு தான் அந்த அறைக்குள் அனுமதிக்க வேண்டும். 3 வாகனத்தில் தான் வர வேண்டும் என்ற விதிமுறைகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கட்சிகளை பொறுத்தளவுக்கு திமுகவினர் வருகின்ற 25ஆம் தேதி பிற்பகல் 12 மணியிலிருந்து 2 மணிக்குள் 10 சட்டமன்ற தொகுதியிலும் ஒரே நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதிமுகவை பொறுத்தளவுக்கு மேலிட உத்தரவு வந்த பின்பரே அது குறித்து தகவல் தெரிவிக்கப்படும். ஒரே மாதிரியாகத்தான் 234 சட்டமன்ற தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் தெரிவித்திருக்கிறார்கள். மற்றது அதாவது சிபிஎம் மற்றும் சிபிஐ, தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சிகளை பொறுத்தளவுக்கு இன்னும் அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மேலிடத்திலே ஒரு அனுமதியை பெற்ற பின்பு முறையாக அறிவிப்பு செய்து நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நடைமுறையா இருக்கிறது. இது தவிர நாம் தமிழர் உள்ளிட்ட அந்த எஸ்டிபி உள்ளிட்ட கட்சிகளும் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து மேலிடத்திலே அனுமதி பெற்று ஒரே நேரத்தில் மனு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்டாலின் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் செய்துள்ள ஏற்பாடுகள் குறித்து சொல்லியிருந்தீங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் முக்கிய பிரமுகர்கள் என்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்கிற தகவல் இருக்கா? ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதி ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்கு, எந்த வேட்பாளரும் ஒரு முக்கியமான வேட்பாளராக கருதப்படுறாங்க? காயத்ரி, சென்னை மாவட்டத்துக்கு பொறுத்தவரை மொத்தம் 16 சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன. இந்த 16 சட்டமன்ற தொகுதியில் 3 தொகுதிகள் நட்சத்திர தொகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர தொகுதிகளை பொறுத்தவரை ஆர்கே நகரில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா போட்டியிடுகிறார். அதே போல கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை திமுக பொருளாளர் ஸ்டாலின் போட்டியிடுகிறார். விருகம்பாக்கம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார். இன்றைய வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருந்தாலும் இவர்கள் மூவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று
வெளியாகவில்லை. இந்த வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா வருகின்ற 25ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. அதே போல திமுக பொருளாளர் ஸ்டாலின் நாளையோ அல்லது 25ஆம் தேதியோ தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தொடர்ச்சியாக அந்த கட்சி வட்டாரங்களில் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அடுத்த வாரம் நிச்சயமாக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என பாரதிய ஜனதா கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 16 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 3 நட்சத்திர தொகுதிகள் இருந்தாலும் மற்ற தொகுதிகளும் முக்கியமான வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக அமைச்சர்களான கோகுலேந்திரா, வளர்மதி உள்ளிட்டோரும் முன்னாள் நிதியமைச்சரான பொன்னையன் சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட உள்ளார். இதுபோல திமுக தரப்பிலும் முக்கியமான பிரமுகர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட பல தொகுதியில் போட்டியிடுகிறார்கள். திமுகவை பொறுத்தவரை சைதாப்பேட்டை தொகுதியில் முன்னாள் திமுக மேயரான சென்னை மாநகராட்சியின் மேயரான மா சுப்பிரமணியன் போட்டியிடுகிறார். இது போன்ற பல தொகுதிகள் முக்கியமான தொகுதிகளாக சென்னை மாவட்டத்தில் பார்க்கப்படுகிறது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தற்போது இன்றைய நிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்யவில்லை. அதேபோல அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சில விதிமுறைகளானது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அந்த தொகுதியை சேர்ந்த ஒருவர் முன்மொழிந்தால் போதும். அதே போல அங்கீகரிக்கப்படாத கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் அந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அதே தொகுதியை சேர்ந்த 10 பேர் அவர்களை முன்மொழிய வேண்டும் என்ற ஒரு சில விதிமுறைகளும் தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது. காயத்ரி.